ஜூன் 24 60வது திருமண நாள், ஆகஸ்ட் 24 50வது திருமண நாள். என்ன கணக்கு சார் இது? அவர் பகிரங்கமாக தான் உட்காந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு. 50வது கல்யாணத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு, இதையும் போட்டிருக்காரு. இவ்வளோ கேட்குறீங்களா? ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு போட்டோ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியே வருது. இது வெளியிட்டது அன்புமணி தரப்புல இருந்தா, இல்ல ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்தா, இல்ல இது யார் மூலியமா? அவங்க 2வது மனைவியே விட்டுருக்கலாம்ல. அப்பா மகன் சண்டை, இந்த சண்டைக்கு கூட காரணம் இதுதான் அப்படின்னு முடிச்சு போடுறாங்களே. எல்லாமே பணத்துக்கு தான். அந்த பெண்களே சந்தோஷமா போது நீ ஏன் இது பண்ற? உனக்கு வயிற்றுச்சல், அந்த ஜாலியா இருந்து விட்டான்னு நமக்கு கிடைக்கலங்கிற வயிற்றுச்சல் நீ பேசுற. இந்த மாதிரி சில பேர் தான் கிடைக்கல, அது மாத்திரம் இல்ல வருத்தத்தோட சொல்ற மாதிரி வசதி இல்லை. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், ஜூன் 24 60வது திருமண நாள், ஆகஸ்ட் 24 50வது திருமண நாள். என்ன கணக்கு சார் இது? ரெண்டு திருமணம் நடந்திருக்குது, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஒரு அர்ஜுனனுக்கு 50 பொண்டாட்டிங்க, கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, அப்புறம் ராதான்னு ஒரு கீப்பு, 50,000 கோபியர்கள். பொண்டாட்டி இவ்வளோ வச்சுக்கிறது பெருசாக பேசுறீங்க. தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி, இவ்வளோ பேசுறீங்க. திரௌபதிக்கு 5 புருஷனே இருக்காங்களே, அப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? அவரை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க, கட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். மேட்ரு ஓவர். இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் ராமதாஸை தான் சொல்கிறீங்க, இதெல்லாம் பெரிய ரகசியம் என்ன இருக்குது? அவர் பகிரங்கமாக தான் உட்காந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு. 50வது கல்யாணத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு, இதையும் போட்டிருக்காரு. தப்போ இதாக இருந்ததுனாக்கா வீடியோ எப்படி போட்டிருப்பாரு? அவருக்கு கல்லூரியில் படிக்கும்போது 2ஆம் ஆண்டு படிக்கும்போது அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு. டாக்டராக இது பண்ணிகிட்டு இருக்கோம், கூட பணி புரிஞ்சிட்டு இருந்தவங்களும் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதில் ஒரு நேர்மையை பார்த்தீங்கல்ல. அந்த பெண்ணோட அவர் பழகிட்டாருனதுக்கப்புறம் அந்த பெண்ணை கைவிடலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வாழ்வு கொடுத்துருக்காருல, கைவிட்டு போகலையே. இவ்வளோ கேட்குறீங்களா? ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த ஊரில் சமாதியில் கொண்டு போய் ஒன்றா வச்சுருக்கீங்க. கேட்டால் முதலமைச்சராக இருந்தீங்க, ஜானகியும் தானே முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில் எரிச்சிங்க. சொல்லுங்கள். இதெல்லாம் அந்தரங்க வாழ்க்கை, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அண்ணா அன்றைக்கே சொன்னார், ஒருத்தருடைய அந்தரங்கத்தை பேச்சு நான் அரசியல் நடத்த நான் விரும்பவில்லைன்னார். நீ ஆட்சியில் செய்கின்ற தவறுகள், நீ செய்ய தவறிய கடமைகள், அதை சொல்லியே நான் ஜெயிப்பேன். உன்னுடைய அந்தரங்க விஷயம், உன்னுடைய அந்தரங்க ஆபாசங்கத்தை எனக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு தேவையில்லைன்னு அண்ணா ஒரு பெண்ணோட சேர்த்து பேசினேன். அந்த அரசியல் எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் பொதுவெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ திடீர்னு இதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாள் இது யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இப்போ இந்த சமயத்தில் வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அது குடும்பத்துக்குள்ளார சில விஷயங்கள் வந்திருக்கும், சில தகராறுகள் இருந்திருக்கும். அதனால் அஃபிஷியலாக என்னுடைய மனைவி தான் அப்படிங்கிறத காட்டியிருப்பார், அவ்வளோதான். அது அதில் என்ன இருக்குது? இப்போ ஜெமினி பல பெண்களை இது பண்ணார், கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எல்லாத்துக்கும் இப்போ குழந்தைகளை கொடுத்தாரு. அந்த குழந்தைகளை பூராத்தையும் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவங்க ஜெமினிக்கு பல மனைவிகளுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ போட்டாங்க, எல்லாத்தையும். அதுதான் ஜெமினி இஸ் எ ஜென்டில்மேன் சொன்னதுக்கு காரணம். அதுதான் தன்னை ஆசைப்பட்டு விரும்பினவங்கள ஒரு திருமணம் பண்ணி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரு, கைவிட்டுருல. என்ன உறவுன்னே தெரியாத அளவுக்கு ஏமாத்து வேலை அவர் பண்ணலை, ஜென்டில்மேன். அது மாதிரி மற்றவங்கள சொல்ல முடியுமா? கலைஞர் 2வது பொண்டையை கட்டிக்கிட்டாரு. என் மகள் கனிமொழி அவருக்கு பிறந்தவர் தானே சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவங்க குடும்பம் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேர்மை நீங்கள் உங்களால் ஆதரிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்கா இருக்குதா? கேட்குறதுக்கு யோகிதை இருக்குதா? என்ன தப்பு அது? கேடி ராகவனை பற்றி ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டீங்க, உங்கள் தலைவர் தான். அப்போ கேட்டாங்க, ராகவனுடைய ஆண்மைக்கு அது ஒரு அடையாளம். அந்த பெண்கள் யாராவது உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அந்த பெண்களே சந்தோஷமாக போது நீ ஏன் இது பண்ணுற? உனக்கு வயிற்றுச்சல், அந்த ஜாலியாக இருந்து விட்டான்னு நமக்கு கிடைக்கலங்கிற வயிற்றுச்சல் நீ பேசுகிறேன். பெரியாரை பற்றி எப்படி தான் சொல்லுவாங்க, மணியம்மைங்கிறவர் கட்டிக்கிட்டாரு அப்படின்னு. மணியம்மை பெரியாருக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நர்ஸாக வந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு போனாக்கா உன் கூட இருந்த ஒரு பொண்ணை நாங்கள் எப்படி கட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுட்டாங்க. அப்போ தான் ராஜாஜி சொன்னார், யாரும் அந்த மேலே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால் நீயே பண்ணிக்க வேண்டார். அந்த வயசில் அவர் என்ன பண்ணுவார்? செக்ஸுக்காக பண்ணிக்குவார். அந்த அம்மாளுக்கு ஒரு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து பாதுகாப்பை வச்சார். அந்த பாதுகாப்பை இந்த சங்கிகள் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, இவன் புத்தி, இவன் ஜாதியில் என்ன நடக்குதோ அதை எல்லா ஜாதிக்கும் சொல்லிட்டு அதுதான் காரணம்.
இப்போ ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவர் என்னன்னா அந்த நாடக காதல் அப்படிங்கிற அவருடைய பிரச்சாரம்ங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளானது. இன்னைக்கு இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு பேசுறாங்களா சார்? நாடக காதலில் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அவர் எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கலப்பு திருமணத்துக்கு அவர் எதிரியாக இருந்தார். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. கலப்பு திருமணம் ஒன்று தான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா இவர் இந்த 2வது திருமணம் கலப்பு திருமணம் தானே சார்? அதை ஆதரிக்க வேண்டியது தான் பண்ணிக்கிட்டாரு. அந்த வகையில் ஒரு லட்சிய தலைவராக நான் பார்க்குறேன். ஜாதி விட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த குடும்பமும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பெருசாக பண்ணி எல்லாம் சேர்ந்து கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க. உண்மையை சொல்ல போனாக்கா ராமதாஸ் இப்படி ஒரு புரட்சிக்காரராக இருப்பாங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அந்த அப்பா மகன் சண்டை, இந்த சண்டைக்கு கூட காரணம் இதுதான் அப்படின்னு முடிச்சு போடுறாங்களா சார்? இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு போனீங்கன்னா சொத்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எழுதி இருப்பார். அதில் வர்றதா தான் இருக்கும். எல்லாமே பணத்துக்கு தாங்க. சுற்றி அடித்து பார்த்தா சொத்து தகராறில் தான் வந்திருக்கு. இவ்வளோ நாள் வராத ஒரு சண்டை இப்போ வருதுன்னா என்ன அர்த்தம்னா உயிர் எழுதும்போது கொஞ்சம் அதிகமாக எழுதியிருப்பார். அதுக்கு தகராறு வருதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆனா இது சம்பந்தமா நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து இது ஒரு நாடகம், 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நாங்களும் இல்ல சார் இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ எவ்வளவோ கேள்வி வச்சோம். 2 மாதம் விடுங்க, இணைந்த கைகள். இப்ப இந்த விதமே ஒரு நாடகமா இருக்குமா சார்? ஏன்னா இத்தனை நாள் ரகசியமா இருந்தது திடீர்னு அம்பலப்படுது. அதுல இருந்து என்னன்னாக்கா தான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்னு காட்டிக்கிறதுக்கு கூட அதை இது பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம். நாளைக்கு திருமாவளவன் வந்து எதிர்க்க முடியாது இல்லை, ஜாதி விட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லாம இல்லை, சமூக நீதியை நான் கொண்டு இருக்கேன்னு சொல்லாம இல்லை, அது கூட பண்ணியிருக்கேன். இது எப்படி சார் சட்டப்படி சரியா? சட்டப்படி தடுக்க முடியாது. அந்த காலத்தில் பல இது இருதார மனைத்தடை சட்டம் வந்ததுங்க. கூடவே லூப்போலும் வச்சாங்க. காச நோய் கண்டவங்க, டிபி, லெப்ரசி, பால்வினை நோய்கள், அதனால் பாதிக்கப்பட்டு மனைவியோ கணவனை பாதிக்கப்பட்டிருந்தாக்கா விவகாரத்தை கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமான்னா அவங்க ஒப்புதல் இல்லாமலே திருமணம் பண்ணிக்கலாம். விவாகரத்து பண்ணியிருக்கணும்ல சார்? பண்ணிக்க தேவையே இல்லை. இந்த 3 வியாதி இருக்குதுன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா விவாகரத்து இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தையின்மை ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி குழந்தையின்மைக்கு காரணம் ஆணும் ஒரு காரணங்கிறது வந்ததுனால இந்த குழந்தையின்மை வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணுறது. அந்த காலத்தில் குழந்தையின்மையை வச்சுக்கிட்டு தான் பலதார பல பெண்களை கல்யாணம் பண்ணுறது. அதெல்லாம் எல்லா காலத்திலுமே இருக்கிறது. இதை நம்ம வந்து சட்டத்து மூலமாக தடுக்கிறதுங்கிறது கஷ்டம். இருதார மனைத்தடை சட்டம் இன்றைக்கும் இருக்குது. அஃபிஷியலாக நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. பெரிய பதவிகள்லாம் இருக்கும்போது 2 பொண்டாட்டி இருக்குதுனாக்கா அதே டிஸ்குவாலிஃபிகேஷன். இதில் வந்து அஃபிஷியலாக நீங்கள் கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது அஃபிஷியல் கல்யாணமா சார்? அஃபிஷியல் கல்யாணம் தான். அதனால தான் வந்து மேடையில் வந்து உட்காந்து தாலி கட்டி மனைவியனுடைய ஒப்புதலோட பண்ணிக்கிட்டார். இது தப்புனாக்கா அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறீங்க, கிருஷ்ணனுக்கு என்ன சொல்கிறீங்க, தசரதனுக்கு என்ன சொல்கிறீங்க, 5 புருஷனு கட்டிக்கிட்ட திரௌபதிக்கு என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் சம்மதம் வாங்கிட்டாளாவோ? அதெல்லாம் ஒரு கற்பனை கதைன்னு ஒரு பேச்சு. இப்போ கற்பனை ஆகிடுதா? அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுறீங்க. எந்த சாமிங்க இந்தியாவில் ஒரு இது சிவபெருமானுக்கு பார்வதி மேலே கங்கை தலையிலே வச்சுருக்காரு, சின்ன வீடு. முருகனுக்கு வள்ளி தெய்வானை. பிள்ளையார் இப்போ பிரம்மச்சாரினாங்க, அவருக்கு சில ஊரில் 2 பொண்டாட்டி. யாருக்கு ஒரு பொண்டாட்டி? கும்பிடுற அத்தனை கடவுளுக்கு, சனாதனத்தில் இருக்கிற அத்தனை கடவுளுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, 2 புருஷன் இருக்குது. கணக்கில் இருக்காத பெண்டாட்டிகளோட வாழ்ந்தவன் தசரதன்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இதெல்லாம் வந்து கோர்ட்டை போய் நின்னாக்க இதை சொல்லியே நம்ம இது பண்ணி. இப்போ கட்சியோட டிசைடிங் ஃபேக்டரா அந்த அதிகார மையமா சுசீலா அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார்? அதனால தான் இந்த தகராறு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக நடக்கிறது தான். 2ஆம் பொண்டாட்டி கட்டின வீட்டில எல்லாம் கடைசியாக காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பொண்டாட்டினுடைய கை ஓங்கிடும். அதான் முக்கால் வச்ச நேரம் அந்த 2வது பொண்டாட்டி வீட்டில் தான் இப்போ கணவனே இருப்பாங்க. எங்கள் குடும்பங்கள்லேயே நடந்துருக்குது. பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் மாதிரி சில பேர் தான் கிடைக்கல. அது மாத்திரம் இல்லை, வருத்தத்தோட சொல்கிற மாதிரி வசதி இல்லை. 2 பேரை ஒருத்தரை மெயின்டைன் பண்ணுறது நம்மளால முடியல. 2 பேரை வச்சுக்கிட்டே அந்த காரணத்தினால தான், பொருளாதார காரணத்தினால தான் என்ன போன்ற பல பேர்கள் வந்து யோகிய வேஷம் போட்டுட்டு ஊர் சுற்றுறோம். வேஷம் கிடைச்சா அதான் சொல்கிறேனுங்களே, கிடைச்சவன் கிடைச்சவன் ஜாலியாக போயிடுறான், கிடைக்காதவன் நம்மளாட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இது ஏன் பொதுவெளியில் வந்து இவ்வளோ விவாதிக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சிகளில் ஒரு கட்சி தான் பாமக. இது அரசியலை எம்மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அந்த அம்மா அரசியலுக்கு வந்தாக்கா கேள்வி கேட்போம். ஜெயலலிதா வந்தபோது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? யார் அவங்க? அதுக்கப்புறம் ஜானகி வந்தாங்கல்ல, எம்ஜிஆர் இருந்தபோது எப்படி என்ன பண்ணிட்டீங்க? அந்த எலெக்ஷனில் யார் நின்னா? ஒரு பக்கம் ஜானகி, அஃபிஷியல் ஒய்ஃபான ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா. 2 பேத்துக்கு மத்தியில் தானே போட்டியை நடந்தது. ஒரு தேர்தலே அது மாதிரி நடத்துனீங்களே இந்த தமிழ்நாட்டில். நீங்கள் பேசலாமா இதை? எம்ஜிஆருக்கு ஒரு சட்டம், ராமதாஸுக்கு ஒரு சட்டமா? ராமச்சந்திரனுக்கு ஒன்று, ராமதாஸுக்கு ஒன்றா? இப்போ இந்த குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி.
இப்போ இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை சமூக அளவில் ஏற்படுத்தும் சார்? இல்லைங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஊருக்குள்ளார கிராமங்கள்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. இதெல்லாம் நம்ம மாதிரி பட்டணத்தில் இருக்கிற கூட்டத்தை பத்திரிக்கை படிக்கிற கூட்டங்களுக்கு தான் இதெல்லாம் லாய்க்கு. அங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க இதில் வந்து துரும்பறுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. விவாகரத்து பண்ணுறது இருந்தாக்கா அந்த இது கூடி கிராம சபை கூடி துரும்பறுத்து போடுறதுன்னு சொல்லி கிண்டி போட்டுவாங்கன்னா விவாகரத்து முடிஞ்சு போச்சுன்னு அந்த மனைவி விட்டுறலாம். அது அவங்க இனத்தில் அது உள்ளது. இன்றைக்கும் அது இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் இந்த மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடத்துல மத்தியதர குடும்பங்கள் தான் இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க இதை பற்றி கவலைப்பட்டு, பணக்காரன் இதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை, ஏழை இதை பற்றி சட்டம் பண்ணது கூட இல்லை. என்னோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு அம்மா ஒரு நாள் வரல. அது ரொம்ப அடிமட்டம். இது 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு. என்னம்மா காணா அப்படின்னு. என் வீட்டுக்காரர் எங்கே போனார், எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு. ஏம்மா தேடலாமே, சொல்லுமா, நம்ம போலீஸ் அதுக்கு ஒரு இதுக்குங்க, அது அங்கே தான் கிடக்கும், குடிச்சு போட்டு கிடக்கு, 4 நாள் கழிச்சு வந்துடும், அவ்வளோதான். அவங்க குடும்பங்களில் அவ்வளோதாங்க, அது இஷ்யூவே கிடையாது. இதுவே நம்ம நடுத்தர குடும்பம் தான் மானம் போய்விட்டது, மரியாதை போய்விட்டது, தெருவில் எங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகுது, அப்படியே பெரிய ராஜ பரம்பரை, உங்கள் குடும்ப கௌரவம் அப்படியே நாடு பூரா பேசணும். இதெல்லாம் வந்து நமக்கு பேசுறதுக்கு இன்றைக்கி பொருள் இல்லை. உங்களுக்கு இதை பேசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் போடாது தவிர இதனால் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. இது மக்களுக்கு தேவையான விஷயமும் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அரசியல் ரீதியான தாக்கங்கிறனால தான் இது எல்லாருமே பெரிய அளவில் விவாதிக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வந்தால் பார்த்துக்கலாம், ஜெயலலிதா மாதிரி வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கட்சியே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அன்புமணி ராமதாஸோடைய சண்டை இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே வரி தான். ஜெயலலிதா மாதிரி வந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்குவோம். அது வரல இது பிரச்சனை இல்லை. எங்கேயோ இருந்த ஜெயலலிதா திடீர்னு உள்ளே வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிச்சில்ல, அது மாதிரி வரும்போது பார்த்துக்குவோம். தினசரி இது அடியார் தானே எழுதினார். நேற்று வரையில் யாருன்னு தெரியாது. என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கட்டம் கட்டினாக்கா என்ன அர்த்தம்னார். இந்த கேள்வியை கேட்டார் அவருடைய பத்திரிகையில். விளைவு என்னாச்சுன்னா எம்ஜிஆர் அடியாரை கட்சி விட்டு நீக்கினார். அவ்வளோதான் நடந்தது. ஜெயலலிதா தான் ஜெயிச்சார். யார் கேட்க முடியும்? 3% இதெல்லாம் வெளியே கொண்டு வரலையே. இப்போ இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கட்சி இணையருக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் ஷோ காட்டினா தானுங்க அந்த சேரும்போது அந்த வேகம் கிடைக்கும். அப்படியே ஆஹா சேராதுன்னு நினச்சது சேர்ந்துட்டாங்கன்றது போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். அதுக்கு தான் நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் திமுக சார்பில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த விழா நடந்ததே ஒரு திமுக எம்எல்ஏ அவர்களுடைய ரெசார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் தீவிரமாக திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது கூட நாடகமாக இருக்குமா சார்? அது எப்படி அன்புமணி? அது வந்து ரிசார்ட் வந்து திமுகவுதா? அந்த விழா நடந்த ரெசார்ட் வந்து திமுக எம்எல்ஏ ஒருத்தருடைய ரெசார்ட். திமுக கிட்ட தானே இருக்குது. இந்த நாடு தமிழ்நாடு திமுக ஆட்சியில் தான் இது போராட்டம் நடந்தது. அதனால் திமுக சப்போர்ட்டில் தான் நடந்தது. ரிசார்ட் மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு அரசு இதை திமுக கேளுத்தாரு. அதனால் இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசினுடைய ஆதரவோடு தான் இது நடந்தது. இப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏற்றி விடுறதுன்னு வந்தாச்சு, ஏற்றிட்டு போகலாம். இந்த போட்டோ வெளியே வந்ததுல ஏதாவது அரசியல் இருக்குமா சார்? ஏன்னா இந்த விழா நடந்து ஆகஸ்ட் 24 நடக்குது. போட்டோ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியே வருது. இது வெளியிட்டது அன்புமணி தரப்பில் இருந்தா இல்ல ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருந்தா இல்ல இது யார் மூலியமா? அவங்க 2வது மனைவியே விட்டுருக்கலாம்ல. அந்த காலத்தில் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் வந்ததுங்க, சிவாஜி நடித்தது. அதில் இதே தான் கதை. தனக்கு ஒரு மனைவி இருக்கிறதே சொல்லாமல் ஒரு சவுகார் ஜானிக்கு ஒரு மனைவி அந்த வீட்டுக்கு அப்பப்போ வருவார், ஊருக்கு போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் வருவா. அப்படி எங்கள் அப்பா 2 நாளாக காணோம், எங்கே போனாருன்னு தெரியல, இங்கே வந்திருக்காரான்னு பார்க்கறதுக்கு. உங்கள் அப்பா நான் யாருன்னு? இந்த படத்தில் அவர் தான் எங்கள் அப்பான்னு. ஐயா நீ யாருப்பா அவருக்கு மகன்ற? அவர் தான் எங்கள் அப்பா, சுந்தரம் பிள்ளை எங்கள் அப்பா அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தாக்கா 2வது மனைவி, முதல் மனைவின்னு கருதப்படுகின்ற சவுகார் ஜானகி தான் 2வது மனைவியாக வர்றாங்க. இவர் அதுக்கு முன்னாடியே முதல் மனைவி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவளை விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்களையும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுதான் கதை. மோட்டார் சுந்தரம் பிள்ளைங்கிற படம் பாருங்கள். இதுக்கான பல பத்திரிகைகளில் கிடைக்கும். பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, சிவகுமார், காஞ்சனா, சிவாஜி, சவுகார் ஜானகி, மணிமாலா, இவ்வளோ பேர் நடித்த படம். பிரமாதமான படம். போய் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். மத்தியதர குடும்பங்களில் இதெல்லாம் நடக்கிறது தான். இது ஒரு இஷ்யூவே கிடையாது. தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.